வணக்கம் நண்பா நண்பிகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது டெக் நியூஸ் சாம். நான் தான் உங்கள் சாம் ஜோசப் பேசுகிறேன். உலகமே டெக்காக போகுது, டெக்கு தான் உலகமாக போகுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தையும் தேவையும் வெவ்வேறு. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமையும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வண்டர்ஃபுல்லான ஒரு டெக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன டெக் வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா, இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது யூஎஸ்பி ஹப், ஒரு பெஸ்ட்டான யூஎஸ்பி ஹப், ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து ஒரு யூஎஸ்பி ஹப்பை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் நண்பா, லைக் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவீங்க. கூலாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. வாங்க நண்பா, நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். டேரெக்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து இந்த கவர், ஃப்ளிப்கார்ட் போட்ட கவரை வந்து பிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்துடும். இந்த கவருக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. கிட்ட பார்த்தீங்களா, இப்போ யூஎஸ்பி ஹப் இருக்குது. இந்த யூஎஸ்பி ஹப்போட ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.0 யூஎஸ்பி ஹப்னு சொல்லிக்கிறாங்க. 2.0வோட லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த 3.0 வந்து 2.0வோட 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 GB/s ஃபாஸ்ட் ரேட்டாக இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து 4 போட்டு யூஎஸ்பி ஹப் தந்துடுறாங்க. 4மே வந்து நம்மளுக்கு வந்து 3.0 தான் தந்துடுறாங்க. இதோட பிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெராபைட்டு. இதை நான் வந்து எவ்வளோ ருப்பீஸுக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ருபீஸ், நியர்லி பார்த்தீங்கன்னா 390 ருபீஸுக்கு நான் வாங்கினேன் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ எவ்வளோ இருக்குது தெரியல, போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க்கை தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா வித் 4 யூஎஸ்பி ஹப்புமே 3.0 போட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர் தந்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா பார்க்கறதுக்கு. ஸ்லிம் சைஸ் வந்து ஸ்லிம்மாக தந்துக்கிறாங்களாம். ஃபியூஸும் தந்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கரண்ட் ஏதோ வோல்டேஜ் ட்ராப் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் வந்து இந்த டிவைஸை வந்து காப்பாற்றி தரும். அதனால் வந்து டிவைஸ் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு உதவுது இந்த ஃபியூஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பவர், அதாவது எவ்வளோ இன்புட் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பவர் கொடுத்தாலே போதும். நார்மலாக நம்மளோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாலே 5 வோல்ட் சார்ஜ் ஆகும் ஃபோன் எல்லாமே. அதே மாதிரி தான் இதுலேயும் டிசி 5 வோல்ட் தந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபிள் யூஎஸ்பி ரிவிஷன் 2.0 யூஎஸ்பி போட்டுருந்தால் கூட அதை நம்ம சொருவி இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2.0 ஒர்க் ஆகும். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்துக்கிறாங்க. எந்தெந்த ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும் சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். பாருங்கள், யூஎஸ்பி 3.0 போர்ட் தந்துக்கிறாங்க. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். 4 போர்ட்டு தந்துக்கிறாங்க. டெராபைட்டு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. மேலே ஒரு கவர் ஒட்டிக்கிறாங்க. இந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படியே ப்ளூ கலர் கவர் தந்துக்கிறாங்க. அப்படியே ரிமூவ் பண்ணால் அப்படியே ஷைனிங், வேறு லெவல் டிசைனுங்க. பார்க்கும் போது அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இதுதான் எல்இடி இண்டிகேட்டர் போல். நம்மளுக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு தந்துக்கிறாங்க. பின்னாடி தந்துக்கிறாங்க, வேணாம் ரிமூவ் பண்ண வேணாம், அதை அப்படியே வச்சுப்போம், அழுக்கு படிஞ்சிட போது. இந்த ஒயரோட லென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா, 30 சென்டிமீட்டர் இருக்கும். கொஞ்சம் சின்ன ஒயர் தான், வேறு வழி இல்லை. அப்படி பெருசாக ஒயர் வேணும்னா வேறு ப்ராடக்ட் தான் பார்க்கணும். இதுக்கு வந்து இவ்வளோ தான் ஒயரு. வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து யூஎஸ்பி டு யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது. அது மூலமா நம்ம ஒயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்களா நம்ம ப்ராடக்ட் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் எப்படி இருக்குது, டிசைன் வைஸ் எல்லா வைஸும் சொல்லிட்டேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது சொல்லி மீதி வீடியோவில் நான் ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த யூஎஸ்பி ஹப்பை வந்து நான் 2.0 கனெக்ட் பண்ணி பார்த்தேன். 480 MB ஸ்பீடில் வந்து ஏறுது. ஒரு நல்ல ஸ்பீடு தான். 2.0க்கு தேவையான ஒரு ஸ்பீடு தான். அதே 3.0 கனெக்ட் பண்ணால் நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. இவங்க சொன்ன அளவுக்கே கிட்டத்தட்ட வந்து ரீச் ஆகுது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மேடு தான் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சாலிடான பிளாஸ்டிக் மேடு தந்துக்கிறாங்க. அதனால வந்து கீழே போட்டாக்களும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால் கம்ஃபர்டபுளாக தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாக்கெட்டுக்குள்ளே கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காகவும் ஈஸியாக இருக்கும். ஒரு லேப்டாப் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டு தான் இதை கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். ஏன்னா போர்ட்டபிளாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வ்டு ஷேப்பில் மேட் பண்ணி தந்துக்கிறாங்க. இதை பார்க்க அட்ராக்டிவாகவே இருக்குது. எல்லா எண்டிங் ஃபினிஷுமே நல்லாவே தந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி கிரைண்டருக்கு தான் தர மாதிரி ஒரு சாலிடான ஒயர் தந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2 சைடுமே வந்து நார்பு தந்துக்கிறாங்க. அதனால வந்து ஒயர் மடங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒயர் பியாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா தந்துருக்கிறாங்க. அவ்வளோதான் நண்பா, இவ்வளோதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ.
ரிவ்யூ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தது வந்து இந்த ஒயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு ப்ராடக்ட்டே சொல்லலாம். ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு யூஎஸ்பி ஹப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா. அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம ஒரு தரமான அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் திங்க் பண்ணுறேன். அப்படி பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க நண்பா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஏதாவது கொஷின் இல்லை ஏதாவது கொரிஸ் கேட்கணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உடனுக்குடன் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நண்பா. இன்னொரு அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை